புத்தக காதலி. இது ஒரு காதல் கதை. தன் கதிர்களின் வெப்பத்தை குறைத்து கொண்டு இந்த உலகிலிருந்து சூரியன் விடைபெறும் மாலை நேரம் விஷ்ணுவின் வீடு எப்போதும் போல் காட்சியளித்தது. என்னங்க, நானும் அத்தையும் கோயிலுக்கு போயிட்டு வரோம் என்று கூறி தன் 1 வயது மகள் சாகித்யாவை தூக்கி கொண்டு கோவிலுக்கு கிளம்பினாள் வைஷ்ணவி. வீட்டில் தனியாக இருந்த விஷ்ணு புத்தகம் படிக்க அல்மாரியில் தேடினான். விஷ்ணு, வைஷ்ணவி 2 பேரும் வீட்டில் சொன்னவர்களை திருமணம் செய்தவர்கள். கல்யாணத்துக்கு பின் இருந்த புரிதல் அவர்களை மனமொத்த தம்பதியாக மாற்றியது. இருவருமே புத்தக விரும்பிகள். தங்கள் சிறு வயதிலிருந்து புத்தகங்களை தேடி தேடி பயில்வார்கள். வைஷுவோட கலெக்ஷனில் ஏதாவது புக் இருக்கான்னு பார்ப்போம் என்று அவள் அல்மாரியில் ஒரு புக்கை எடுத்தான். அப்போது கண்ணில் பட்டது அந்த புத்தகம், பொன்னியின் செல்வன். அதை கண்ட பிறகு சொல்ல முடியாத ஒரு உணர்வு அவனுள் தோன்றி மறைந்தது. வேகமாக அதை திறந்து பார்த்தான். முதல் பக்கத்தில் புத்தக காதலிக்கு என் புத்தக பரிசு என்று எழுதியிருந்தது. இதை பார்த்தவுடன் விஷ்ணுவின் கண்களில் நீர் கோத்தது. திறந்து பார்க்க குறிப்பிட்ட சில வரிகளுக்கு கீழ் பென்சிலால் கோடு போட்டப்பட்டிருந்தது. அதை டேபிளில் வைத்துவிட்டு கட்டிலில் கண்மூடி அமர்ந்தான். சிறிது நேரத்தில் கோவிலுக்கு சென்றவர்கள் வந்தனர். சாகித்யா தன் பாட்டி மீனாட்சியிடம் மழலை மொழி பேசினாள். தன் கணவனை கண்ட வைஷ்ணவி, என்னாச்சுங்க என்று கேட்டுக்கொண்டு திருநீரை எடுத்து வந்து அவனுக்கு பூசிவிட்டாள். அப்போதுதான் அந்த புத்தகத்தை பார்த்தாள். முதலில் திடுக்கிட்டு பல் அமைதியாக தன் கணவனின் அருகில் உட்கார்ந்தாள். நீங்கள் இந்த புத்தகத்தை பார்த்து தான் இப்படி இருக்கீங்களா? நான் சொல்கிறத கேளுங்க என்று கூறினாள். அவன் தன் மனைவியின் முகத்தை பார்த்தான். நான் காலேஜ் படிக்கிறப்ப லைப்ரரிக்கு அடிக்கடி போவேங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, எனக்கு புத்தகம்னா ரொம்ப பிடிக்கும்னு. சரித்திர நூல்கள், சரித்திர நாவல்கள்லாம் தேடி தேடி படிப்பேன். பொன்னியின் செல்வன் புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சின்ன லைப்ரரி. அங்கே ஒரு புத்தகம் தான் இருந்தது. வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போக அனுமதி இல்லை. அங்கேயே தான் படிக்கணும். வாரத்தில் 1 நாள் தான் போய் படிப்பேன். அப்போது என்னையே அறியாமல் எனக்கு பிடிச்ச சில வரிகளை பென்சிலால் அண்டர்லைன் பண்ணேன். அடுத்த முறை வந்து பார்த்தப்போ அடுத்து படிக்கிற சில வரிகளுக்கு கீழே கோடு போட்டு இருந்துச்சு. அப்போ தான் அந்த புக்கை இன்னொருத்தரும் தொடர்ந்து வாசிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போதுலேருந்தே நான் படித்த ரசித்த வரிகளுக்கு கோடு போட்டேன். அதுபோல் அவரும் கோடு போட்டிருப்பார். அவர் யார் என்னான்னு எனக்கு தெரியாது. அவரோட ரசனை பிடிச்சிருந்தது. 2 பேருமே எங்கள் ரசனைகளை பரிமாறிக்கிட்டோம். அந்த புத்தகத்தை படித்து முடிக்கிற நாளும் வந்தது. அன்னைக்கு புத்தகத்தோட முதல் பக்கத்தில் புத்தக காதலிக்கு என் புத்தக பரிசுன்னு எழுதியிருந்துச்சு. அந்த லைப்ரரியில் இருக்கிற அண்ணங்கிட்ட கேட்டப்போ இந்த புக்கை படித்தவர் அதை என்கிட்ட கொடுக்க சொன்னதாகவும் அதுக்கு பதிலாக வேறொரு புத்தகத்தை வாங்கி கொடுத்ததாகவும் சொன்னார். அவரை பற்றி விசாரித்தா எதுவுமே தெரியல. வீட்டுக்கு வந்தால் கல்யாண பேச்சை எடுத்தாங்க. ரசனையால் முகமறியாத ஒருவர் மீது எனக்குள் உண்டான காதலுக்கு வீட்டில் இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்த நான் விரும்பலை. அதான் அந்த புக்கை ஓரமாக வச்சுட்டேன். அவ்வளோதாங்க நடந்தது. இதை நீங்கள் நம்புவீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல என்று கூறி தன் கணவன் முகத்தை கண்டாள். அவன் கண்களில் நீராக நிறைந்திருந்தது. அதை கண்டவள் பதறினாள். அவன் கண்ணீரை துடைத்தவள், என்னங்க இது, முடிஞ்சு போன கதை. நீங்கள் நம்ம இறந்த காலத்தை பற்றி பேச வேணாம், நிகழ்காலத்தை ஏற்றுக்கிட்டு வாழ்வோம்னு சொன்னதால தான் நான் இதை உங்ககிட்ட சொல்லலை. மற்றபடி மறைக்கலாம் செய்யலைங்க என்று அவன் தப்பாக நினைப்பானோ என தவித்தாள். ஏங்க, எனக்கு நீங்களும் நம்ம சகியும் தாங்க உலகம் என்று கூறி முடிக்கும் முன் அவளை இறுக்கமாக அணைத்திருந்தான் விஷ்ணு. வைஷ்ணவி புரியாமல் விழிக்க சிறிது நேரத்தில் அவளிடமிருந்து விலகினான். வைஷ்ணவி அவன் முகத்தை பார்க்க அந்த புத்தகத்தில் அவன் ரசித்த வரிகளை கூறினான். அதை கேட்டு அதிர்ந்து விழி அவனை பார்த்தாள் வைஷ்ணவி. உங்களுக்கு எப்படிங்க தெரியும் என்று கேட்டாள். நீ தேடினால் நான் தான் என்றான் விஷ்ணு. வைஷ்ணவி இன்பமாய் அதிர்ந்தாள். ஆமாம் வைஷு, நானும் புக்கு படிக்க லைப்ரரிக்கு அடிக்கடி போவேன். ஒரு நாள் நீ அண்டர்லைன் பண்ணதை பார்த்தேன். அந்த ரசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் எனக்கு பிடிச்சதை அண்டர்லைன் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறமா புக்கு படித்து முடிகிற போது தான் அதே மாதிரி ஒரு புக்கு வாங்கி அங்கே கொடுத்துட்டு இந்த புக்கை அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்க சொன்னேன். வீட்டில் கல்யாணம் பண்ண சொன்ன பிறகு தான் அந்த பொண்ணு ஞாபகம் வந்துச்சு. நானும் வீட்டில் இருக்கிறவங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீயும் இறந்த காலத்தை பற்றி சொன்னால் நானும் சொல்ல வேண்டிய நிலை வரும். அது நம்ம எதிர்காலத்தை பாதிக்கும்னு தான் நான் எதுவுமே சொல்ல வேண்டாம்னு உங்ககிட்ட சொன்னேன் என்றான். இதை கேட்ட வைஷ்ணவிக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. தன் கணவனை அணைத்து கொண்டு ஐ லவ் யூ விஷ்ணு என்று அவன் நெற்றியில் தன் இதழ் பதித்தாள். அவனும் பதிலுக்கு ஐ லவ் யூ வைஷு என்று அவள் நெற்றியில் இதழ் பதித்தான். அப்போது அங்கு வந்த சாகி பாப்பா, அப்பா எனக்கு என்று கேட்டாள். இருவரும் சிரித்துவிட்டு தன் மகளை தூக்கி இருவரும் சேர்ந்தே அவள் கன்னத்தில் இதழ் பதித்தனர்.
புத்தக காதலிக்கு அவள் புத்தக காதலன் கிடைத்து விட்டான்.